கண்ணா, குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா இருக்கீங்களா தங்கம்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 5.2 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் எக்ஸசைஸ் 5.2 8th செம்மில் 5th. இது ஆல்ரெடி நடத்திட்டேன். உனக்கு அனதர் மெத்தடும் சொல்கிறேன். எது உனக்கு பிடிச்சிருக்கோ அதை பாரு சாமி. சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கணக்கு பாரு. நம்ம கொடுத்துருக்கிற கணக்கு நம்ம எழுதிக்கலாம் ராஜா. ஃபஸ்ட்டு 18x² 18x² ப்ளஸ்ஸு 12y² மைனஸ் 144x ப்ளஸ்ஸு 48y ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 0. இதில் எக்ஸ் ஒரு குரூப்பை எழுதுத்தாங்க. அப்போ 18x² மைனஸ் 144x ப்ளஸ்ஸு 12y² ப்ளஸ் 48y கான்ஸ்டன்ட்டாக அந்த சைடு கொண்டு போயிரு மைனஸ் 120 ப்ளஸ் 120 அந்தாண்ட போனால் மைனஸ் 120. இது புரியுதா சாமி? எக்ஸ் ஒரு குரூப்பு, ஒய் ஒரு குரூப்பு. இப்போ இந்த எக்ஸ் குரூப்பில் இருந்தும் ஒய் குரூப்பில் இருந்தும் நம்பரை வெளியில் எடுக்கலாம். எக்ஸ் குரூப்பில் 18 வெளியில் எடுத்துரு. அப்போ மீதி x², நான் சொல்கிறது புரிஞ்சுதா? மைனஸ் பாருங்கள் 144ல் எத்தனை 18 இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தா 8 தரம் இருக்கும். 8 8ஆல் பெருக்கி பாருத்தாங்க, கரெக்டாக வரும். அப்போ 8x புரியுதா? அப்போ 10 8s are 80, 8 8s are 64, 64ம் 80 144 ப்ளஸ்ஸு 12 வெளியில் எடுத்துகிட்டான் தங்கம். y² ப்ளஸ்ஸு ஒரு 4 12s are 48 இல்லையா? அப்போ 4y, நான் சொல்கிறது புரியுதா? ஈக்குவல் டு மைனஸ் 120. தங்கம் எக்ஸ் குரூப்பு, ஒய் குரூப்பு. எக்ஸ் குரூப்பில் முன்னாடி 18 இருக்கனால 18 வெளியெடு. ஒய் குரூப்பில் 12 இருக்கனால 12 வெளியெடுத்துரு. 144ல் எத்தனை 18? 8 டைம்ஸு. 48ல் எத்தனை 12? 4 டைம்ஸு. இப்போ இதை ஹோல் ஸ்கொயரில் எழுதணும் ராஜா. அப்போ இங்கே பாரு, இது 8ஆ? எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 8, அதில் பாதி 4, அதை ஸ்கொயர் பண்ணால் 16. அப்போ இங்கே 16 கூட்டணும். அதே மாதிரி இங்கே பாரு, ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் 4, அதில் பாதி 2, அதை ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ இந்த ப்ராக்கெட்டில் 4 ஆட் பண்ணும். x² ப்ராக்கெட்டில் 16 ஆட் பண்ணும். தெரியுதா சாமி? அப்போ x² மைனஸ் 8x பாதி 4, 4 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 16. அதே மாதிரி ப்ளஸ்ஸு 12 இன்ட்டு y² பாரு, இதில் பாதி 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ 4y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு கண்ணு இங்கே ஆட் பண்ணினா இங்கேயும் ஆட் பண்ணும். ஆல்ரெடி மைனஸ் 120 இருக்குது. வெறும் 16 மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. பாரு, 16 வந்து 8. இப்போ 18 இன்ட்டு 16 தான் இங்கே ஆட் பண்ணும். அதாவது 16 18க்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 18 டைம்ஸ் 16 அர்த்தம் ராஜா. அப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம். 18 இன்ட்டு 16 என்ன வரும் அப்படின்னு பார்த்து போட்டு நீ போட்டுக்கோ, சரியா? ஆமாம், அப்படியே வந்து வெறும் 16 மட்டும் கூட்டிடாத, தப்பு வந்துடும். பாரு, 6 8s are 48, ரிமைண்டர் 4, 166 4 10. 1ஆல் பெருக்கும்போது 8 1, அப்போ 8 8 2. புரியுதா தங்கம்? அப்போ 288. அப்போ ப்ளஸ்ஸு ப்ளஸ் 288 ப்ளஸ் 12 4s are 48. சொல்கிறது புரிஞ்சுதா கண்ணா? அப்படியே 16 கூட்டிடக்கூடாது. இது 18க்குள்ளே 16. அப்போ 18 இன்ட்டு 16 228 இங்கே கூட்டியிருக்கோன்னு அர்த்தம். அப்போ இந்த பக்கமும் 228. அப்புறமா 4 12s are 48. இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்க. 18 இன்ட்டு இதில் ஒரு அடுக்கு எக்ஸு, இதில் நடுவாண்ட குறி வந்து மைனஸு, இதில் ஒரு அடுக்கு 4 ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். ஏன்னா இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் பாரு, இது வரும் பாரு. எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் சாமி, மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இதை 3ஐயும் பெருக்கி பாரு, மைனஸ் 4 2s are 8x ப்ளஸ்ஸு அதே மாதிரி இது தங்கம் 12 இன்ட்டு இதில் ஒரு அடுக்கு ஒய், இதில் குறி ப்ளஸ்ஸு, இதில் ஒரு அடுக்கு 2
ஹோல் ஸ்கொயர். இது பாரு a plus b ஹோல் ஸ்கொயர் பாருக்கன்னா y ஸ்கொயர் பண்ணா y ஸ்கொயர் பண்ணா y ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர் பண்ணா 4 இதை மூணையும் பெருக்குனா 2 2s are 4y ஈக்குவல் டு தங்க இதை அப்படியே கூட்டிக்கலாம். அப்போ இதை ஆட் பண்ணும்போது உனக்கு 216 வரும். அதாவது இங்கே பாரு ப்ளஸ்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியுதா? ப்ளஸ்ஸை கூட்டிக்கோ. 288 48 கூட்டினீங்கன்னா 8 8s are 16 மீதி 1 புரியுதா தங்க நான் சொல்கிறது? அப்போ இதை ஆட் பண்ணால் 513 ரிமைண்டர் 1. அப்போ ப்ளஸ்ஸில் 336 அதிலிருந்து மைனஸ் என்ன 120 போயிடும். அப்போ 6 1 2 பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ்ஸு. அப்போ 216 இது புரியுதா சாமி? இப்போ இந்த 216ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ தேர்ஃபோர் அதாவது 200 இதை வந்து 1 ஆக்கணும். நான் சொல்கிறது புரியுதா சாமி? எக்ஸ் ஒரு குரூப்பு ஒய் ஒரு குரூப்பு கான்ஸ்டன்ட் அந்த கொண்டு போயிரு. எக்ஸ் குரூப்லேருந்து 18 வெளியிடு, ஒய் குரூப்லேருந்து 12 வெளியிடு. இதை ஹோல் ஸ்கொயர்டாக மாற்றுறதுக்காக 8ல் பாதி 4 ஸ்கொயர் பண்ணால் 16 4ல் பாதி 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கூட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 18 × 16 288 4 12s are 48 கூட்டிக்கோ ரைட் சைட். அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி போடு. இதில் ஒரு அடுக்கு இதில் குறி இதில் ஒரு அடுக்கு. இப்போ புரியுதா? இப்போ இதால் டிவைட் பண்ணும்போது ராஜா 18x - 4 ஹோல் ஸ்கொயர்ட் டிவைடட் பை 216 ப்ளஸ் 12 × y + 2 ஹோல் ஸ்கொயர்ட் டிவைடட் பை 216 ஈக்குவல் டு 216 டிவைட் பண்ணால் 1. இப்போ இதை அடித்து போடலாமா சாமி? இதை அடித்து போட்டீங்கன்னா 12 டைம் வரும். இதை பாரு இதை மல்டிபிள் பண்ணிப்பார் உனக்கே தெரியும். சரியா? 12 இதை அடித்து போட்டீங்கன்னா இங்கே பாரு தங்கம் 18 12s are நமக்கு 200. அதாவது 18 × 12 பெருக்கிப்பார். அதாவது 8 2 16 மீதி 1 3 அப்புறம் இது என்ன 8 1 இப்போ பார் 6 11 மீதி 1 12 216 வந்துருச்சா? அப்போ இந்த 18 வந்து 216ல் 12 டைம் இருக்குதா? இதையும் பெருக்கி பார்க்க சாமி இது வரும். அதே மாதிரி 12 வந்து 216ல் 18 டைம் இருக்கும். புரியுதா சாமி? இங்கே அடித்தா இது 12 இங்கே அடித்தா 18. அப்புறம் நமக்கு எப்படி கணக்கு மாறுது? x - 4 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 12 ப்ளஸ்ஸு y + 2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 18 ஈக்குவல் டு 1. இப்போ புரிஞ்சுதா? நம்ம கணக்குடைய ஃபார்மேட்டுக்கு வந்துட்டோம். இப்போ எது பெரிய நம்பர்னு பாரு கீழே. இங்கே 12 இங்கே 18. அப்போ தேர்ஃபோர் இதுதான் நமக்கு மேஜர் ஆக்சிஸ். அப்போ என்ன சொல்லணும்? மேஜர் ஆக்சிஸ் parallel to major axis. Major axis parallel. புரியுதா சாமி? parallel to எதுக்கு? y axis. நமக்கு இருக்கிற மேஜர் ஆக்சிஸ் y ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ உடனே சென்டர் போட்டுடலாம் சாமி. சென்டர் சி வந்து என்ன வரும்? ஜஸ்ட் எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ. x - 4 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் வந்து +4 y + 2 ஈக்குவல் டு 0 +2 அந்தாண்ட போச்சுன்னா -2. புரியுதா தங்கம்? இதை பார்த்து அப்படியே புரிய மாட்டீங்க. -4னா +4 இங்கே +2னா -2. இதுதான் நமக்கு சென்டர். புரியுதா தங்கம்? சென்டர் கண்டுபிடிச்சின்னா உனக்கு 1 மார்க் இருக்குது. இப்போ பெரியது அப்போ a² ஈக்குவல் டு பெரிய நம்பரு 18. புரியுதா தங்கம்? அப்போ a² 18. இதை நம்ம என்னன்னு எழுதலாம்? இதை 9 2s are 18 ராஜா. இதிலிருந்து a கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 9க்கு ரூட் எடுத்தா 3, 2க்கு ரூட் எடுத்தா √2. அதே மாதிரி b² என்ன? 12. இந்த 12
4 3s are 12ன்னு எழுதலாமா தங்கம்? ஏன்னா ரூட் எடுக்கணுமில்ல, அதுக்காக. அப்போ பி ரூட் எடுத்தோம்னா 4க்கு ரூட் எடுத்தா 2, 3க்கு ரூட் எடுத்தா √3. புரியுதா சாமி? இப்போ பாரு, சென்டர் எழுதிட்டா ராஜா. சென்டர் ஜஸ்ட் எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ தான். அடுத்தது பெரிய நம்பர் a², அதுலேருந்து a கண்டுபிடிச்சாச்சு. சின்ன நம்பர் b², அதுலேருந்து b கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எசென்ட்ரிசிட்டி நாம் மைய தொலைவு தகவும்போம். எசென்ட்ரிசிட்டி E கண்டுபிடிக்கலாம். ஈயோடைய ஃபார்முலா ரூட்டுக்குள்ள 1 - b² டிவைடட் பை a². அப்போ தங்கம் ரூட் ஆஃப் 1 - b² பாரு 12 டிவைடட் பை a² வந்து 18. இப்போ புரியுதா சாமி? இதை அடிச்சுட்டும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம், அல்லது கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டும் நீ அடிக்கலாம். உனக்கு எப்படி வேணாலும் சௌகரியம். இங்கே நமக்கு அடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இப்போ நான் அடிக்கிறேன். எதால் அடிக்கிறேன்? 6 டேபிளால் அடிக்கிறேன். 1 6 is 6, 2 6 are 12, இங்கே 3 6 are. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணினா 1 3 is 3, 3ல் 2 போச்சுன்னா 1, அப்போ 1/√3. அப்போ E ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ள சாமி 1/3ன்னு வரும். அப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 1/√3. இதுதான் எசென்ட்ரிசிட்டி. இப்போ இது புரியுதா? ஆனால் நீ கிராஸ் மல்டிபிள் பண்ணி அடிச்சினாலும் இதே தான் வரும். புரியுதா தங்கம்? அது ஒன்றுமே கிடையாது. கிராஸ் மல்டிபிள் பண்ண பாரு 18, 18ல் 12 போச்சுன்னா என்ன வரும்? 6, 6/18 அடித்து போட்டிங்கன்னா 1/3. ரூட் எடுத்து இதுதான். இப்போ தெரியுதா சாமி? அப்போ எசென்ட்ரிசிட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம். a² என்ன, b² என்ன, எசென்ட்ரிசிட்டி என்ன கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சென்ட்ரு கண்டுபிடிச்சிட்டோம். சென்ட்ரு ஜஸ்ட் எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ. தங்கம் நல்லா கவனமாக பாரு. நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது ஒய், அதாவது மேஜர் ஆக்சிஸ் parallel to ஒய் ஆக்சிஸ். அப்போ நம்ம ஃபார்முலாவில் எல்லாமே என்னது? எக்ஸ் கோஆர்டினேட் வந்து அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும். ஒய் கோஆர்டினேட்டோட கூட்டிக்கிட்டு வரணும். இந்த சென்டர் தான் மெயின் தங்கம். இந்த சென்டர் மெயினில் இந்த எக்ஸ் கோஆர்டினேட் 4 மாறாது, ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த ஒய் கோஆர்டினேட் -2ஓட தான் நம்ம என்ன கேட்குறாங்களோ ஃபோக்கஸ் கேட்டால் இந்த -2ஓட +or -ae ஆட் பண்ணணும். அதே வெர்டெக்ஸ் கேட்டால் இந்த ஒய் கோஆர்டினேட் -2ஓட +or -a போடணும். புரியுதா தங்கம்? அதே டைரக்ட்ரிஸ் கேட்டால் இந்த ஒய் கோஆர்டினேட்டு -2ஓட +or -a/e. தங்கம் ஒன்றுமே இல்லை, ae அப்புறம் a அப்புறம் a/e. எவ்வளோதான்டா, வேறு எதுவுமே கிடையாதுடா. இது புரியுதா நான் சொல்கிறது? அப்போ நமக்கு இப்போ பார், நமக்கு சென்டர் வந்து 4, -2ன்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்து எழுத போகிறது ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ். சென்டர் போட்டுட்டோம் தங்கம். இப்போ ஃபோக்கஸ் தான் போட போகிறோம். அப்போ ஃபோக்கஸ் நம்ம ஃபோக்கஸ்ஸு எஃப் என்ன வரும் கண்ணு? சென்டர் 4 வந்து அப்படியே இருக்கும். எக்ஸ் கோஆர்டினேட் -2ஓட +or -ae. இது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் கண்ணு. நான் ஃபார்முலாவிலேயே சொல்லியிருக்கேன், சென்ட்ரலிருந்து ஏஇ டிஸ்டன்ஸில் தான் ஃபோக்கஸ் இருக்கும். புரியுதா தங்கம்? அப்போ சென்ட்ரலிருந்து என்ன மேலே ஏஇ டிஸ்டன்ஸு, கீழே ஏஇ டிஸ்டன்ஸில் ஃபோக்கஸ் இருக்கும். அதனால தான் ஒய் ஆக்சிஸோடு இருக்குது. புரியுதா? நமக்கு ஒய் ஆக்சிஸ் தான் பேரலாக இருக்குது. நம்மளுடைய மேஜர் ஆக்சிஸ் parallel to ஒய் ஆக்சிஸ். அப்போ ஃபார்முலாலாம் ஒய் கோஆர்டினேட்டில் தான் போடணும். அப்போ இப்போ ஜஸ்ட்டு பிரதிடலாம் ராஜா. அப்போ எஃப் 4, -2 +or இப்போ ஏ பார்க்குறோம். ஏ வந்து சாமி 3√2 இன்ட்டு இ வந்து 1/√3. அப்போ தங்கம் நமக்கு பாரு, இப்போ போட்டாவே உடனே ஆன்சர் வந்துடும், எங்கேயுமே இல்லை. இப்போ இதையும் அடிச்சுக்கலாமா? 3யும் √3 அடித்தா √3. புரியுதா சாமி? இதையும் அடிச்சுன்னா இங்கே √3. அப்போ நமக்கு எஃப் 4, -2 +or இதை மல்டிபிள் பண்ணால் என்ன சாமி வரும்? √6. இவ்வளோதான்டா, ஆன்சர் வந்துருச்சு பார். அப்போ 1 4
2 plus root 6 இன்னொன்று 4 minus 2 minus அப்போ f1 அப்படிங்கிறது என்ன 4 minus 2 plus root 6 f2ங்கிற ரெண்டாவது ஃபோக்கஸ் 4 ஃபோக்கஸ்னா குவியம் minus 2 minus root 6 புரியுதா தங்கம் அடுத்தது ஃபோக்கஸுக்கு அடுத்தது நம்ம கேட்கறது என்ன கேட்குறாங்க வெர்டசஸ் கேட்குறாங்க அப்போ வெர்டசஸ் வந்து ஏ இதே மாதிரி எக்ஸ் கோஆர்டினேட் ஃபிக்ஸடு சாமி ஒய் கோஆர்டினேட் -2ஓட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ஃபோக்கஸ் வேணும்னா ஒய் கோஆர்டினேட்டோட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇயை சேர்த்தணும் வெர்டசஸ் வேணும்னா எக்ஸ் கோஆர்டினேட் ஃபிக்ஸடாக இருக்கும் ஒய் கோஆர்டினேட்டோட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ சேர்த்தணும் அப்போ ஏ வந்து போட்டேன்னா சாமி 4 -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்து நமக்கு 3√2 வேறு உனக்கு ஆன்சர் வந்துருச்சு அப்போ ஏ வந்து என்ன 4 -2 ப்ளஸ் 3√2 ஒன்று இன்னொன்று ஏ டேஸ் 4 -2 minus 3√2 புரியுதா சாமி இதில் உனக்கு தெரியலனா கேளு இப்போ ரெண்டாக பிரித்து எழுதிருக்கணும் -2 + √3 ஒன்று இப்போ சாரி -2 + 3√2 இன்னொன்று -2 minus 3√2 4 ஃபிக்ஸட் இது வெர்டசஸ் போட்டாச்சு அடுத்தது வெர்டசஸ்க்கு அடுத்தது என்ன போடணும் டைரக்ட்ரிஸ் அப்போ டைரக்ட்ரிஸ் போடும்போது ராஜா இப்போ உனக்கே தெரியும் என்ன ஒய் இதில் தானே போடுறோம் அப்போ ஒய் மட்டும் எழுதுனா போதும் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் போட போகிறோம் அப்போ ஒய் ஈக்குவல் டு ஒய் கோஆர்டினேட் ஃபிக்ஸடு அது -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ/இ தங்கம் ஃபோக்கஸ்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇயை சேர்த்தணும் வெர்டசஸ்னா ஒய் கோஆர்டினேட்டோட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ சேர்த்தணும் ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ்னா ஒய் கோஆர்டினேட்டோட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ/இ இது பாயிண்ட் இல்லை ராஜா ஈக்குவேஷன் அப்போ ஒய் மட்டும் எழுதுனீங்கன்னா போதும் அப்போ ஒய் ஈக்குவல் டு -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்து 3√2 டிவைடட் பை இ வந்து சாமி 1/√3 அப்போ இது அப்படியே மேலே போகும்போது மல்டிபிள் பண்ணணும் அப்போ ஒய் ஈக்குவல் டு -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 × √2√3 இருக்குன்னா √6 கீழே ஒன்று போட தேவையில்லை அப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் வந்துடும் ஒன்று ஒய் ஈக்குவல் டு -2 ப்ளஸ் 3√6 ஒன்று சாமி இன்னொன்று என்ன வரும் ஒய் ஈக்குவல் டு -2 மைனஸ் 3√6 அப்போ டைரக்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 2 வந்துருச்சு இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுதா தங்கம் இப்போ ஜஸ்ட்டு நம்ம படம் போடும்போது எந்த ஆக்சிஸில் போடணும் ஒய் ஆக்சிஸ் கண்ணு ஒய் ஆக்சிஸில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸை பிளாட் பண்ணிவிட்டு அது வழியாக பேரலல் டு பாரு நம்ம மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக கோடு வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பிளாட் பண்ணினா போதும் நான் சொல்கிறது புரிஞ்சுதா ராஜா அப்போ நாம் இப்போ பிளாட் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கவனமாக பார்த்துக்கோ இங்கே பாரு இதில் இதை பார் நம்ம படம் போட்டிருக்கிறோமா ராஜா இந்த படத்தில் உனக்கு என்னவும் இப்போ ஃபஸ்ட்டு இது எக்ஸ் ஆக்சிஸ் சரி இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ் சென்டரை பிளாட் பண்ணிக்கோ ராஜா சென்டர் என்ன 4, -2 அதுதானே அப்போ சென்டர் 4, -2 அப்படிங்கும்போது தங்கம் உனக்கு எக்ஸில் 4 ஒய்யில் -2 இங்கே பிளாட் பண்ணிக்கோ மேலே அதே மாதிரி f1 அப்புறம் f2 அப்புறம் ஏ டேஸு f1 பார்த்து எழுது 4, -2 ப்ளஸ் √6 அல்லது √6 -2ன்னு எழுதினாலும் சரி f2 4, -2 minus √6 அதே ஏ பாரு 4, -2 ப்ளஸ் 3√2 ஏ டேஸ் அப்படின்னா 4, என்ன வரும் -2 minus 3√2 எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இது வழியாக கோடு போடு சாமி கண்ணு இது வந்து அப்சல்யூட்டு கிடையாது அப்ராக்சிமேட்டாக நீ படம் போடுற இவ்வளவுதான்
இது வழியாக கோடு போடு, இங்கே டைரக்டரிஸ் எழுது. இவ்வளோதான் தாங்க, படத்துக்கு 1 மார்க்கு இருக்குது. நான் சொல்கிறது புரிஞ்சுதா ராஜா? உனக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளு. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.